கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். இந்த நாளினுடைய தேவனுடைய வாக்கு தத்தமுள்ள வார்த்தை, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ண தேவன் ஆவலாய் எதிர்பார்க்கிறார். உங்கள் மேல் அவர் நினைவுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மேல் அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மேல் அவர் அன்புள்ள தகப்பன். உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ண அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, அவர் தகப்பனுடைய விருப்பம் அதுவாயிருக்கேன். பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, அப்பா சொல்றத கீழ்ப்படியணும். அப்பா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, பரலோக தகப்பன் நமக்கு இந்த வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இந்த முழு வேதாகமம் தேவனுடைய ஜீவ சுவாசம். அந்த சுவாசத்தை நமக்குள்ள ஊதினார். இது ஜீவ ஆத்மாவா வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கட்டளைகளின்படி என்ன சொல்றாரோ, நம்முடைய வாழ்க்கை ஒரு பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட், வேதாகம தரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். நம்ம புசிக்கிறது, சாப்பிட்றதா இருக்கட்டும், உடுத்துறதா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய அன்றாட பணியா இருக்கட்டும், சமூக வாழ்க்கையா இருக்கட்டும், வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி வாழணும். அவைகளின்படி நடக்க கடவீர்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் நியமங்களை கை கொண்டு கட்டளைகளின்படி செய்து அவைகளின்படி நடக்கணும். வேதம் சொல்லியிருக்கிறது, நல்ல நிலத்துல விழுந்த விதையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். வேதம் சொல்லியிருக்கிறது, சங்கீதம் 1:1, கர்த்தருடைய வார்த்தையில தியானமாயிருந்து, இரவும் பகலும் தியானமாயிருந்து அவைகளின்படி செய்கிறவன் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது சுகமாயிருப்போம். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்க்கையே வெறுத்து போகுது. அவங்களுக்கு புரியல, ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒரு குழப்பம் உள்ளதா இருக்குதுன்னு. அது காரணம் தெரியுங்களா? தேவனுடைய நோக்கத்துல இல்லாம, தேவனுடைய விருப்பத்துல இல்லாம, தனக்கென்று ஒரு சுய விருப்பத்தை முன்ன வைக்கிறதுனால எல்லா அவங்க வாழ்க்கையினுடைய எல்லா பாதைகளும் அது இன்றைக்கு அது கடினம் உள்ளதா இருக்கிறது, வேதனை உள்ளதா இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தை ஜீவனாக நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நாம நடக்கும்போது தேசத்துல சுகமாய் குடியிருப்போம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, நீங்க இந்த வார்த்தையின்படி, நான் இந்த வார்த்தையின்படி இந்த கை கொள்ளும் போது நாம் சுகமாய் இந்த தேசத்துல குடியிருப்போம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கர்த்தரே சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உம்முடைய கட்டளைகளின்படி செய்து உம்முடைய நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்கும் போது தேசத்துல சுகமாய் இருப்பீங்கன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தை கேட்கிற ஆண்டவரை யாவருக்கும் உங்க மகிமை கூட இருக்கட்டும். உங்க பிரசன்னத்தால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.